பூஜையெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க மயூரி. உன் அதிர்ஷ்டம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? சாஸ்திரப்படி அர்ஜுன் பக்கத்துல உட்காந்து எல்லா சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டியவன் நீதான். இப்ப எங்கேயோ சாட்சியை தேடிட்டு உட்காந்துருக்கே. எதிரி என் பக்கத்திலேயே இருக்கான். கல்யாணம் முடியட்டும், அடுத்த நாளே உன்னை பலி வாங்காம விட மாட்டேன். என்னோட 2வது பலி நீதான். சாக போறதும் ஜெயிக்க போறதும் நீயா இல்ல இந்த பைரவ பாபாவான்னு பார்த்துடலாம். இந்த பரீட்சை நடந்தே தீரணும். ஜெய் மகாகாளி. மொத்தத்துல சம்பிரதாய பூஜையை நல்லா நடத்தி கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ என்ன விக்ரம் நீங்க எப்படி சொல்றீங்க? ஆக்சுவலி நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு அழகா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே எனக்கு தோணுது. தம்பி, இந்த பாக்ஸ்ல எங்க வைக்கணும் தெரியும்ல, பார்த்து பத்திரமா வைங்க. ஓகே. என்ன ருத்ரா, என்ன பாக்ஸ் அது? யார் அவங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்பதான் உண்மையாவே கல்யாணம் களை கட்டி இருக்கு. சித்தப்பா, என்ன அது? என்ன கலை? விஷ்ணு சார், அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? இங்க பாருங்க விக்ரம், எங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் தீர்த்த சேவை இல்லாம எந்த ஃபங்க்ஷனையும் முடிக்க மாட்டோம். அந்த ஒரு சாஸ்திரத்தை நாங்க மதிப்போம். ஓ, அதுவா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. பெரிய சாஸ்திரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பூஜை எல்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்க பூஜை ஆரம்பிக்கும். மாமா 1000 சொல்லுங்க. இதெல்லாம் இருந்தாதான் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறானோ இல்லையோ, இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டியை மட்டும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்னப்பா நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்ட? ஐயோ, இந்த அர்ஜுனா என்ன நினைச்சுங்க? வேணும்னா டைட் ஆகிறத விட்டுருவேன். ஆனா காதலிச்சு பொண்ண கைய டைட்டா பிடிக்கிறது மட்டும் விடவே மாட்டேன். எங்களுக்கு ஒரு மாதிரி பல ஜென்மத்தின் பந்தம். அதை பத்தில நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க, ஆனா என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? பொண்ணை தாரவத்து கொடுக்க போற பொண்ணோட அப்பா நீங்களே இப்படி ஒதுங்கினா இது அவமானப்படுத்துற மாதிரி ஆகாதா? ஆமா விக்ரம், விஷ்ணு அண்ணனே தீர்த்த எடுத்துக்கும் போது நீங்க இப்படி கூச்சப்பட்டா எப்படி சொல்லுங்க? ஐயோ மாமா, பொண்ணை கட்டி போற மாப்பிள்ள முன்னாடி எப்படி குடிக்கணும் தானே யோசிக்கிறீங்க? இந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டினாலே அண்ணன், தம்பி, அப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான் இங்க எதையுமே பார்க்க கூடாது. எல்லாரும் ஒண்ணுதான். இந்த இடத்துல மட்டும் எல்லாருக்கும் சம உரிமை. வாங்க வாங்க. இல்லங்க, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நாங்க பழக்கப்படுத்துறோம். சம்பந்திங்க ஒத்துமையா இருக்கிற இடமே இதுதான். வாங்க 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 வாங்க. அப்படியா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமா. அமிர்தா, என்ன அமிர்தா, என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க எல்லாரும் இவ்வளவு கோவமா பாக்குறேன்? என்ன அமிர்தா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? எதிரிகளை கோபமா பார்க்காம அன்பா பார்க்க சொல்றீங்களா? நீ என்ன பேசுற அமிர்தா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் என்னோட எதிரிங்க. உங்க எல்லாரையும் பழி வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க மொத்த வம்சத்தையும் நிர்மூலமாக்க போறேன். அதான் என் லட்சியம். அமிர்தா,
அமிர்தா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ரொம்ப நேரமா நாங்க எல்லாரும் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். கைப்பிடிக்க போற கணவரை பத்தி ரொம்ப சீரியஸா யோசிக்கிற போல இருக்கு. சரிதானே அமிர்தா? சும்மா இரு. உண்மைதான். எங்க அர்ஜுனா சும்மாவா? அவன் ஒரு மாதிரியான ட்ரீம் பாய். அமிர்தா, ஏமா இப்படி ரூம்குள்ள தனியா இருக்க? வெளியில வந்து எல்லார்கிட்டயும் கலகலன்னு பேசிட்டு இருக்கலாம்ல? ஆ? வெளியில வரணுமா? இன்னைக்கு எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சிருச்சுல. அப்புறம் எதுக்கு வெளியே வரணும்? ஐயோ, எங்கம்மா முடிஞ்சது? இன்னும் பாதி சாஸ்திரம் கூட முடியலையே. இன்னும் பாட்டு, டான்ஸ், கூத்துன்னு நிறைய விஷயங்கள் இருக்குவா? என் மயூரிக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை பறிச்சுக்கிட்டல. இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல அமிர்தா? ஆமா, இன்னைக்கு என்னோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வார்த்தைகளால விவரிக்க முடியாது. நான் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்குது. நீ என்னன்னு நினைச்ச? என்னோட கல்யாணம். அர்ஜுனுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம். வா, ரொம்ப கலர்ஃபுல் வளையலா இருக்கு. சித்ரா இருந்திருந்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஓ சரி விடுப்பா. சித்ரா வந்ததுக்கு அப்புறம் வீட்ல ஒரு பார்ட்டி வெஸ்டா போச்சு. என்ன அமிர்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தானே. கடவுளே, இதுவே என் மயூரியா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. இந்த வளையில போட்டுக்கிட்டு கலகலன்னு சத்தம் போட வேண்டிய கைகள் இப்ப வெறுமையா எங்கேயோ சாட்சியை தேடிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கு. அர்ஜுன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இல்ல சித்தி, வளையல் வந்தாச்சு, வளையல்காரங்களும் வந்தாச்சு. வளையல் போட்டுக்க வேண்டிய பொண்ணு இன்னும் வரலையே, அதான். அர்ஜுனுக்கு மட்டும் வளையல் போட தெரிஞ்சிருந்தா நம்ம அமிர்தாவுக்கு அவரே வளையல் போடுற சாஸ்திரத்தை முடிச்சிருவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவசரப்படுறாரு. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க மாமா. இந்த அர்ஜுனோட டேலண்ட் என்னன்னு காட்டுறேன். சரி சரி, அமிர்தா ரெடி ஆயிட்டா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோப்பா, உன் ராஜகுமாரி வந்தாச்சு. அடடா, வாழ்க்கை பூரா இனி ஒன்னாதான் இருக்க போறாங்க. இருந்தாலும் 2 நிமிஷம் லேட் ஆனதுக்கு எங்க பையன் என்ன துடிக்கிறான் பாருங்க. பின்ன இருக்காதா? அமிர்தா மேல எனக்கு அந்த அளவுக்கு காதல். ஓஹோ, அவளுக்கும் அந்த அளவுக்கு உங்க மேல காதல் இருக்கணும்லப்பா. ஏன் இருக்காது அங்கிள்? ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, எல்லாரும் பாருங்க.
பொண்ணு கையில மருதாணி எப்படி செவந்திருக்குன்னு. பொண்ணு கையில மருதாணி எந்த அளவுக்கு செவக்குமோ அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பையன் மேல அன்பும் பாசமும் பொங்குமா அப்படின்னு நான் சொல்லல, பெரியவங்க சொல்லிருக்காங்க. இல்லத்த பரவாயில்லையே, எங்க மாப்பிள்ளை நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எங்க அமிர்தா கையில இருக்கிற மருதாணியை விட அர்ஜுனோட கண்ணன் தான் பயங்கரமா செவந்திருக்கு. இத பாருங்க, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்துல சம்பிரதாயத்தை மறந்துடக்கூடாது. இத பாருப்பா, நீ சீக்கிரமா வளையல மாட்டி விடு. அமிர்தா, உனக்கு எந்த வளையல் பிடிக்குதோ அதையே நீ போட்டுக்கோ. எனக்கு சிகப்பு வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏய், நோ 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 நோ, அது எப்படி முடியும்? ஆளு கைக்கு நான் தான் வளையல் செலக்ட் பண்ணுவேன். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானங்க? ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. கூல் ஆகிறதுக்கு அந்த பச்சை வளையல் போட்டுக்கோங்க. இது பாருங்க, அமிர்தா கைக்கு பச்சை வளையல் தான் போட்டு விடணும், புரியுதா? தாராளமா தம்பி, கல்யாண சாஸ்திரத்துல பச்சை வளையல் ரொம்ப விசேஷம்னு சொல்லிருக்காங்க. போட்டு விட்டுறலாம், விடுங்க. வளையல்காரருக்கு தட்சிணை கொடுமா? ಎಂತ ಸಂಭ್ರಮ, ಮನೆ ತುಂಬಾ ಬಂಧು ಬಾಂಧವರೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಂಡಾಗ இந்த பாம்பாட்டி எங்க போய் தொலைஞ்சனோ, ஆளைய காணுமே. யோ பாம்பாட்டி, அங்க உட்காந்துக்கிட்டு என்னையா பண்ற? ஏய்யா, இந்த மூலையில உட்காந்துக்கிட்டு என்னையா பண்ற? உன்கிட்ட நான் என்ன வேலையை செய்ய சொன்னேன்? இல்லைங்க சாமி, கல்யாணத்துல நாதஸ்வரம் ஊத சொல்லுவாங்க, நீங்க என்னங்க மகுடிய ஊத சொல்றீங்க? எனக்கு என்னவோ இது சரியா படல, எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ஏய், உன் வேலை என்னையா? மகுடி ஊதுறது, பாம்பு பிடிக்கிறது. அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு நீ சொல்லி தராத. அப்புறம் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் புடிங்கிக்கிட்டு உன்னை அப்படியே நான் விரட்டி விட வேண்டி வரும், புரிஞ்சுக்கோ. அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சாமி. கல்யாண வீடா இருந்தானே, தவச வீடா இருந்தானே, என் வேலையை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அப்படி வா வழிக்கு. சரி சரி, நீ உன்னோட வேலையை ஆரம்பி, நான் கிளம்புறேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. சரிங்க சரிங்க. அப்படின்னா இனிமே அமிர்தாவுக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு அர்ஜுன் தான் டிசைட் பண்ணுவார் போல இருக்கு. ஏமா அமிர்தா, நம்ம அர்ஜுன் செலக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. என் கைக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட கல்யாணத்துக்கும் போய் வளையல் செலக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க என்ன கிண்டல் பண்ணா பரவாயில்ல, விடுங்க. மொத்தத்துல நான் காதலிக்கிற பொண்ணு என்னை பத்தி எல்லாரும் முன்னாடி ஒரு வார்த்தை பேசினாலே எனக்கு அது போதும். ஏண்டா, அவ 2 வார்த்தை பேசுனதுக்கே இப்படி சந்தோஷப்படுறிய? கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சரி. இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டே எல்லா கதையும் முடிச்சிருவீங்க போல் இருக்க. இல்ல மியூசிக் டான்ஸ் அப்படி இப்படி எதுவும் கிடையாதான்னு கேட்டேன். எனக்கு இந்த கல்யாண வீட்டுல டான்ஸ் ஆடலன்னா கை கால் அப்படியே விட்டு போன மாதிரி ஆயிடும். மியூசிக் ப்ளீஸ்.
வா, தேசிய இசைக்கருவியா? வாவ், என் கல்யாணம் இப்பதான் களை கட்டுது. அண்ணா வா டான்ஸ் ஆடலாம். ஆகா, நாகப்பாம்பே பாம்பு தலைவிய இப்ப இருக்க உனக்கு பாத்துக்கிட்டே இரு. அடிக்கடி நாக்க வெளியில நீட்டி என்ன பயமுறுத்துறியா? இப்ப நீ என்ன பண்ண போறன்னு நானும் பாக்குறேன். ஏய் அர்ஜுன், என்ன 2 பேரும் மட்டும் டான்ஸ் ஆடுறீங்க? அமிர்தாவையும் கூப்பிட்டுக்கோங்க. கரெக்ட் அங்கிள். எங்க அமிர்தா, வாங்க டான்ஸ் ஆடலாம். பரவாயில்ல, நீங்க ஆடுங்க. ஏங்க வரல, இன்னைக்கு ஆடாம என்னைக்கு ஆட போறீங்க? வாங்க ஒரு ஆட்டத்தை போடுவோம். விழுந்துடுச்சு. மண்ணால செஞ்ச பொம்மை விழுந்துடுச்சு, மொத்தமா விழுந்துடுச்சு. அப்படின்னா அந்த நாகராணிக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சு. ஜெய் மகாகாளி. நாகராணி, மொத்தத்துல நான் வீசின வலையில நீ சிக்கிக்கிட்ட. என்னுடைய மந்திரத்துக்கு பலன் கிடைச்சாச்சு. நீ ஏதோ சங்கடத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இங்க இருந்தே நல்லாவே தெரியுது. துடிக்கணும், தாங்க முடியாத வலியில துடிக்கணும். நான் இழந்த சக்திகள் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சாச்சு. நாகராணி, அந்த கோவிலுக்குள்ள உன்னோட காலவை அது போது. எனக்கு மத்த எல்லாத்தையும் இந்த பைரவ பாபா பார்த்துப்பான். ஜெய் மகாகாளி. காணிஷ்கா, காணிஷ்கா. வந்துட்டேன். இவன் யார்கிட்ட பேசினா? இங்க யாரையுமே காணுமே. என்னவோ ரகசியம் இருக்கு. சொல்லுங்க பாபா. காணிஷ்கா, நான் இப்ப சொல்ல போறத நீ கவனமா கேட்டுக்கோ. நான் உனக்கு சில அறிகுறிகளை சொல்லுவேன். அதுபடி நீ அந்த கோவிலுக்குள்ள பிரவேசிக்கணும். அங்க நான் சொல்றத நீ போட்டுட்டு வரணும். என்ன பாபா இது? நாம தான் ஏற்கனவே மாயாஜாலத்தை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கோமே, நமக்கு அது போதாதா?